வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே ஈஸ்வரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது போஸ் உள்ளே வராரு. பாட்டி எல்லாருமே, ராஜாங்கம் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செய்து என் பையனை இங்கேயே இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க, அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாட்டி. அதெல்லாம் முடியாது, எங்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ராஜாங்கமும் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் மலரே முடிவெடுக்கட்டும், மலர் என்ன சொன்னாலும் அப்படியே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. போஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது மலர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இவர் உண்மையாக என்னை விரும்பி இருப்பார்னு எனக்கு தோணலை, இவர் கூட எனக்கு வாழவே பிடிக்கல, தயவு செய்து இந்த வாழ்க்கையை முடிச்சு வச்சுருங்க, எனக்கு இவர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஈஸ்வரிக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. ஏய், என்னடி திமுறா உனக்கு, என்ன இவ்வளோ திமுறா பேசிகிட்ருக்க, ஏன் புள்ள கூட வாழறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? பாவம் பார்த்து உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், உனக்கு எங்கே தெரியும் இவ்வளோ திமுறு வரும் உனக்கு? ஏன் பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்கிற? ஏய், நீ யாரடி பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு? போஸு நீ சொல்லு, இவளை பிடிக்கல, இவ கூட வாழ பிடிக்கல, இவளை நீ வெட்டி விட்டுறன்னு சொல்லு போஸு அப்படின்னு ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க. போஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம், இவ என்ன வேணான்னு சொல்கிறது, இவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு போஸ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன், எங்கள் 2 பேரோட வாழ்க்கையை முறிச்சு விட்டுருங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ராஜாங்க யோசிக்கிறாரு. சரி, போய் ஓலை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதில் யோசிக்க என்னம்மா இருக்குது, மலருக்கு பிடிக்கல, போஸுக்கும் பிடிக்கல, அப்போ நம்ம இப்படி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வராங்க. மோகனா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்னங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க, பிரித்து விட வேண்டாம் அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை போஸ் கிட்ட கொடு, இதை மலர்கிட்ட கொடுன்னு 2 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வாழ்க்கையை முறிச்சிக்கணுன்னா நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லிவிட்டு அப்படியே முறிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மலர் அந்த ஓலையை கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த போஸ் எனக்கு வேண்டாம், கடவுள் சாட்சியாகவும் இங்கே இருக்கவங்க சாட்சியாகவும் இனிமேல் இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை அப்படியே முறித்து அப்படியே பிச்சு கீழே போடுறாங்க. பிச்சு போடுறாங்க. அதே மாதிரி போஸும் சொல்கிறாரு, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஓலையை அப்படியே பிச்சு கீழே போடுறாரு. போட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கழுத்தில் இருக்க அந்த தாலி எடுத்து மலர் அப்படியே கழட்டுறாங்க. கழட்டினோடனே ஈஸ்வரிக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே கிட்ட அந்த தாலியை வாங்கிக்கிறாங்க. ஏய் குடுடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கும் அப்புறம் இவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்க எடுத்துக்கலாம், யாரும் யாரையும் காரணம் காட்டக்கூடாது அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. இன்னியோட இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ஈஸ்வரிக்கு கோவமாக வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் போஸ் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அது எப்படி இங்கே இருக்க முடியும், அதெல்லாம் இருக்க வேண்டாம், போஸ் எங்கேயாவது மூட்டையாக தூக்குறனா அங்கே போய் இருக்கட்டும், அவன் ஊர் விட்டு எங்கே வேணால் போய் இருக்கட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருமா, நீ போஸ் வேணான்னு சொல்லிட்ட, ஆனால் நீ என்னோட மருமக தான், உன்னை நான் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை, சரியா? நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. பாட்டி எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அப்படியே பார்க்குறாரு. கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது ஈஸ்வரிக்கு. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டு அவங்க பொண்ணு சித்ரா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே தாமரை அவங்க அம்மா 2 பேருமே ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. என்ன, நீங்கள் ஏதோ போஸை இங்கேயே தங்க வைக்கலான்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்கவே இல்லை, போஸை மூட்டை தூக்கியாவது பிழைக்க சொல்லிட்டாரு அண்ணன், எல்லாம் வேணும் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பொண்ணு பயங்கரமாக கோவம் வருது. போஸ் அங்கே நிற்கவே இல்லை, அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஈஸ்வரியும் அப்படியே போகிறாங்க. சித்ரா 2 பேருமே அப்படியே போகிறாங்க. போயிட்டு பேசுகிறாங்க. பாருடி, வீடு எவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் என் புள்ள தங்கறதுக்கு ஒரு வீடு கிடைக்கலடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னதாம்மா பேசிகிட்ருக்க, நீ தெரிஞ்சு தான் பேசுறியா இல்லை தெரியாமல் தான் பேசுறியா? இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் நாம் கொட்டாயில் தானே இருக்கோம், நாம் எங்கே நல்லா இருக்கோம் அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியலடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, என்னால் தாங்க முடியலடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்குது,
அந்த மலருக்கு இருக்குது, அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு, அவளை ஒரு வழி பண்ணாமல் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, விடவே கூடாது, அந்த மலருக்கு எவ்வளோ திமிரு, அண்ணனை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறா, பாவம் நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மலர் அப்படியே வெளியே வராங்க, பாட்டியும் இருக்காங்க, தமிழும் நின்றுட்டுருக்காங்க. எதுக்காக நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே இப்படி பிரியணுமா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ். இங்கே பாருங்கள், நான் யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு அவர் கூட வாழவே பிடிக்கல. அவரை விட்டு விலகிட்டோன்னே எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே என்னை வந்து ஒரு ரொம்ப சுதந்திரமாக அப்படியே பறக்க விட்டா மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்தால் கூட எனக்கு போதும், என் காலம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அதை கேட்டோன்னே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ இதெல்லாம் எதுவும் பேச தேவையில்ல, நீ முதல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மலர் உள்ளே போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்க ஏன் இப்படி பிரிஞ்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தமிழ் சொல்கிறாங்க. அவன் அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கான், இவளை நிம்மதியாகவே வச்சில்ல, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனால் இது எல்லாமே மாறும், கண்டிப்பாக மாறும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்க சேதுவும் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. என்ன 2 பேரையும் பிரித்து வச்சுட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாரு. தாமரை அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து தனியாக நின்று பேசிகிட்ருக்காங்க. இப்போ தாண்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேதுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், அதுவும் முடியல. இப்போது போஸை மட்டும் உள்ளே விட்டுக்கணும், அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் அண்ணன் நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அந்த மலர் சூப்பர், இவன் சுத்தமாக வேண்டானே சொல்லிட்டா, அதை விட அசிங்கம் அவனுக்கு இருக்கா என்ன, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. இந்த புருஷனே எனக்கு வேண்டாம், என்னை நிம்மதியாக விடுங்கன்னு மலர் சொல்லும் போது எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஈஸ்வரியோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா, என்ன ஒரு கடுப்பாக இருந்தது. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான், நல்ல எண்ணமே கிடையாது, உடம்பு முழுக்க விஷம், அதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவமாக வருது. அப்படியே ஈஸ்வரி உட்காந்துட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக என் பையனை இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, என் பையன் வேற கோச்சிட்டு போயிட்டான், இங்கே பாரு அவன் எங்கே போயிருக்கான்னு பாரு அப்படின்னு சித்ரா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, அண்ணன் எங்கே போகுது எங்கே வருது எதுவுமே தெரியாது, என்னாலாம் போய் பார்க்க முடியாது. சரி, ஃபோனாச்சும் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணால் அண்ணன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. பாவம், அவன் மனசுடைஞ்சு போயிருக்கான், எங்கே போனானோ என்ன பண்ணானோ தெரியலையே. எல்லாத்துக்குமே காரணமே இந்த மலர் தான். எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. என் பிள்ளைய நான் பார்த்து வளர்த்தேன், இன்றைக்கி அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவன் இருக்கக்கூட ஒரு இடம் இல்லை, ஒரு வேலை இல்லை, அவன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா விடுமா, அண்ணன் எங்கே போனாலும் இங்கே தாம்மா வரும், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்ருக்க நீ, என்ன பேசிகிட்ருக்க, என் பிள்ளைய நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் இங்கே இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி சித்ரா கிட்ட சொல்கிறாங்க. சித்ராவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம்மா, நீ சொல்கிற